வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நடந்து ஸ்லோவாக போகிறேனே. நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று விடுவேன் நான் கரெக்ட் டைமுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்று விடுவேன் நண்பர்களே. அதாவது எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இந்த கோயிலோட விசேஷமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களோட கர்மாக்கள் எல்லாமே க்யூர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போனாலே போதும். இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் விடிவெள்ளி தான், வெளிச்சம் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானே போயிட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னப்பா இதுதான் இந்த கோயிலுக்கு போகக்கூடிய ரூட்டான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நண்பர்களே. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாகர்கோயில் பக்கத்தில் மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத உங்களுக்கு விளக்கிட்டு கடைசியாக அந்த கோயில் என்னன்றதை சொல்கிறேன். அதனால் நாகர்கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தையும் பார்த்துட்டு அந்த கோயிலையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன். அதாவது இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் எதனால் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கி தான் இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக அமைஞ்சிருச்சு. இங்கே வர சுற்றுலா பயணிகள் நாகர்கோயிலுக்கு யார் வந்தாலும் இந்த இடத்த பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு சீனரி, அவ்வளோ சின்ன ஒரு பாலம், செம்ம ஹைட்டில் இருக்கும். ஆனால் நடந்து போகிறது 2 பேர் சேர்ந்தாப்புல நடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒத்தடி பாதை மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. அந்த ஒத்தடி பாதை பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் நீர்நிலை மாதிரி ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, 1966 வருஷம் இந்த மாத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் கட்டப்பட்ட ஒரு சின்ன பாலம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, 2 மலையை கனெக்ட் பண்ணி அதில் விவசாயம் செய்யறதுக்காக இந்த தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன பாலம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து பக்கத்தில் ஒரு சின்ன கெனால் மாதிரி போட்டு அது வழியாக தண்ணி சப்ளை ஆகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஏன்னா ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணி பாய்ச்சுவதற்காக அந்த காலகட்டத்தில் இந்த கவர்மெண்ட் 1966 இப்படி ஒரு விஷயத்தை கட்டியிருக்காங்க. 2 பாலத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. செம்ம ஹைட்டுங்க. கீழே இருந்து பாருங்களேன் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்களேன். அதுவும் ஒத்தடி பாதை மாதிரி அவ்வளோ அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நேரில் பார்க்கும்போது நானே மெர்சல் ஆகிட்டேன்னா பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு கிட்டத்தட்ட 28 பில்லர்ஸ் இருக்குங்க. 28 தூண்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 115லேருந்து ஒரு 120 அடி உயரம். எல்லாம் சரியான ஹைட்டு, பயங்கரமாக இருக்கும். வேறு லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி சொல்லுவேன் நான். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏகப்பட்ட படங்கள் எடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ் படமாகட்டும், மலையாள படமாகட்டும், அதுக்கப்புறம் நிறைய படங்களுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் நாகர்கோயில் வந்தால் மறக்காமல் இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அந்த கோயிலை பற்றி பேசுவோம். அதாவது இந்த இடத்துக்கு கீழே ஒரு சின்ன பார்க்கு கூட இருக்குது. ஸோ இந்த பார்க்கு கூட நீங்கள் பசங்களோட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 1 மணி நேரம் இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கோயில் மேட்டருக்கு வருவோம். நான் இப்போ சொல்லக்கூடிய கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலுக்கு நாகர்கோயில்னு பேர் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த நாகராஜா கோயில் தான் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கேரளா ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் ரொம்ப பக்கத்தில் கேரளா. அதனால் அந்த ஸ்டைலில் தான் கொஞ்சம் இருக்கும். இதுதான் அந்த கோயிலோட தெப்பக்குளம். இந்த கோயிலுக்குள்ளே கேமரா அலோடு கிடையாது. நம்மளும் அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுறனால அந்த மாதிரி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எதிர்த்து நம்ம கேமரா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா மெயின் சன்னதி நாகராஜர் தான் இருப்பார். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கும். ஸோ நாகராஜரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாருங்க. உள்ளே நேராக போனோடனே ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பு மாதிரி ஒரு சிலை இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கோயில்னால தான் நாகர்கோயிலுக்கு நாகர்கோயில்னே பேர் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், நாகதோஷம், அதுக்கப்புறம் இந்த பித்ரு தோஷம், கர்மாக்கள், உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை இந்த கோயிலில் விலகு போடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே சரியாயிடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணுறேங்க ஆனால் சக்ஸஸே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாச்சும் வந்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நாகர்கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. திருநெல்வேலி பக்கம் வந்தால் கூட நாகர்கோயிலுக்கு இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இது மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பற்றி கோயிலை பற்றி நம்ம பேசுவோம் நண்பர்களே. நன்றி.